ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கான சிலபஸ் கவரேஜ் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற சிலபஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 514 எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆனது. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. 20 கொஸ்டின்ஸ் அதிலேருந்து கேட்க போறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் சர்க்யூட் அனாலிசிஸ், விச் கம்ப்ரைசஸ் த டாபிக் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ், நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ். அதை கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இதுக்கான டெஃபினிஷன் அண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கிவன் பை ஓம்ஸ் லா அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, அந்த ரெண்டு லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, சைன் கன்வென்ஷன்ஸ் என்ன, அப்புறமா அதுல ஃபியூ ஸ்மால் ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நோடல் அனாலிசிஸ், அப்புறம் மெஷ் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சர்க்யூட் அனாலிசிஸ்? ஒரு சர்க்யூட் இருக்கு, அந்த சர்க்யூட்ல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம். பாசிவ் எலமெண்ட்ஸ், நம்ம ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்யூட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அப்படி இல்லைன்னா அந்த எலமெண்ட் அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றோம்னா அந்த மெத்தடு தான் நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். யூசிங் தட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம பவர் அந்த மாதிரி ரிமைனிங் குவான்டிட்டிஸ் கூட மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அதோட பேசிக் டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நோட்னா என்ன, பிரான்ச்னா என்ன, லூப்னா என்ன, மெஷ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஜங்ஷன் வேர் 2 or more branches meet. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். இந்த பிரான்சஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து ஜங்ஷன் அப்படின்னா இல்ல நோடுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிரான்ச். பிரான்ச் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் பிரான்ச் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பிரான்ச். ஸோ பிரான்ச்சுக்கான டெஃபினிஷன் என்ன? It is a single element. It may be a single element or a path between two nodes. இப்ப இந்த ரெண்டு நோடுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டும் ஒரு பிரான்ச் தான். இந்த ரெண்டு நோடுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாத்தும், அதாவது இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் கம்ப்ரைஸ் ஆகக்கூடிய பாத்து கூட என்னதுதான் நமக்கு ஒரு பிரான்ச் தான். சிம்பிளா நம்ம எப்படி நாம யோசிக்கணும், ஒரு பர்டிகுலர் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய பாத்து. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச்ல சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதே மாதிரி இந்த பிரான்ச்லயும் சேம் கரண்ட். எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. சேம் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பிரான்ச். நெக்ஸ்ட் பாருங்க, லூப் அப்படின்னா எனி க்ளோஸ்ட் கண்டக்டிங் பாத் இன் த சர்க்யூட். இப்ப நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படியே ஃப்ளோ ஆகி இங்க வந்து முடியுது. ஸோ அதோட பாத் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் லூப். அப்படி இல்லை அப்படின்னா இது வழியா கூட என்ன ஆகும், இந்த பாத் வழியா கூட ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பாத், ஒன் லூப். அகைன் this is also one loop. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு நமக்கு ஒரு பாத்து கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம். மெஷ்ங்கிறது லூப்போட ஒரு ஸ்பெஷல் டைப். என்ன சொல்றாங்க, a loop that encloses no smaller loop inside it. இப்போ இந்த லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள அகைன் நமக்கு டூ ஸ்மால் லூப்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், மெஷ்ன்னு சொல்ல மாட்டோம். பட் இப்ப இந்த பாத்தை மட்டும் எடுத்துட்டோம்னு வைங்களேன், இந்த லூப்பை மட்டும் எடுத்துட்டோம்னு வைங்களேன், இதுக்குள்ள வேற எந்த லூப்பும் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ மெஷ். இதுதான் வந்து நோட், பிரான்ச், லூப் அண்ட் மெஷ்கான டெஃபினிஷன். வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் அப்படிங்கிறது என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். I is equal to Q by T. ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸ கிராஸ் ஆகி போகுது அப்படிங்கிறது தான் கரண்ட்னு சொல்றோம். இட் இஸ் மெஷர்ட் இன் ஆம்பியர்ஸ். நெக்ஸ்ட் வோல்டேஜ் அப்படின்னா ஒரு சர்க்யூட்ல சார்ஜ் வந்து மூவ் ஆகுறதுக்கு எனர்ஜி ஒன்று ப்ரொவைட் பண்றோம் இல்லையா, அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் மெஷர்ட் இன் வோல்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு எலமெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்போசிஷன், அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். அதுக்கான யூனிட் ஓம்ஸ். ஸோ ஓம்ஸ்லா என்ன சொல்லுது, V equal to I into R. ஸோ நம்ம அதோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். So what is Ohm's law? The ratio of potential difference between any 2 points of a conductor to the current flowing between them is constant. So potential difference between any 2 points of a conductor is nothing but voltage, and current flowing between them is
அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கரண்ட் ஐன்னு சொல்றோம். சோ V by I எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த ரெசிஸ்டர்ல ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸோட டெர்மினல் அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V. சோ Vக்கும் Iக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா that will remain a constant. அதுதான் வந்து ஓம்ஸ்லா சொல்லுது. So V is equal to I into R. So V by I stays constant when temperature is unchanged. Yes, temperature நமக்கு வந்து என்ன ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆச்சுதுன்னா நமக்கு ஓம்ஸ்லா வந்து ஹோல்ட் ஆகாது. சோ நம்ம வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது V equal to I into R எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எழுதலாம். I is equal to V by R அப்படின்னு எழுதலாம். So that is one relation. Next V is equal to I into R. R is equal to V by I. ஒரே ஃபார்முலா தான். So 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா VI கிராஃப். வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் நம்ம ஒரு கிராஃப் டிரா பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். that will pass through the origin. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த கிராஃப்ல நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா, ஸ்லோப்னா என்ன, பெர்பெண்டிகுலர் பை பேஸ். சோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் V, பேஸ் டிஸ்டன்ஸ் வந்து DI. சோ dV by DI தான் நமக்கு வந்து ஸ்லோப். சோ V by I என்ன, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் R. சோ ஸ்லோப் வந்து R இருக்கும். ஓம்ஸ் லால VI கேரக்டரிஸ்டிக்ஸ் டிரா பண்ணிட்டு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணோம்னா that will be equal to the வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஓம்ஸ் லாவோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓம்ஸ் லாவை நான் மெட்டாலிக் டிவைசஸ்க்கோ நான் லீனியர் டிவைசஸ்க்கோ அப்ளை பண்ண முடியாது. அகைன் டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓம்ஸ் லா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா பார்க்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் அட் எனி நோடு இஸ் 0. இப்போ ஒரு நோடுனா என்னன்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் நோடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுல ஒரு நோடு இருக்கு. இங்க I1 I2 என்டர் ஆகுது, I3 I4 லீவ் ஆகுது. ஸோ நம்ம மொத்தமா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா சொல்லுது. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து So Kirchhoff's current law next பார்க்கலாம். Kirchhoff's current law ஓட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the algebraic sum of currents at any node is 0. So node என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். Node is nothing but a meeting point, a junction point where two or more elements meet. So இப்போ இது ஒரு நோட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த நோட்ல I1 I2 currents என்டர் ஆகுது, I3 and I4 currents லீவ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ 4 currentsோட டோட்டல் சம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0வா இருக்கும். Otherwise, it can be stated as current entering is equal to current leaving that node. So, I1, I2 enter ஆகுது. So, I1 plus I2 will be equal to I3 and I4. அதுதான் வந்து KCL. நெக்ஸ்ட் இதுல வந்து சார்ஜ் cannot pile up at a junction. அதாவது ஒரு ஜங்ஷன்ல சார்ஜ் கிரியேட்டோ இல்ல டிஸ்ட்ராயோ ஆகாது அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது இன்டைரக்டா நமக்கு எதை மீன் பண்ணுது, law of conservation of charge. So KCL is based on law of conservation of charge. எப்போ நம்ம வந்து இந்த KCL அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கரண்ட் இக்குவேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து KCL வந்து அப்ளை பண்ணிக்கணும். பிகர் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the algebraic sum of voltages around any closed loop is 0. closed loop, இங்க மெஷ் பத்தி பேசல. closed loop, ஒரு closed loopல வோல்டேஜஸ் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0வா இருக்கும். டோட்டல் வேல்யூ வந்து 0வா இருக்கும். அதர்வைஸ் இதை எப்படி சொல்லலாம், வோல்டேஜ் ரைசஸ் will be equal to வோல்டேஜ் டிராப்ஸ். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்ல இங்க வோல்டேஜ் ரைஸ் ஆகுது, அதாவது இது வந்து என்ன வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ணுது. இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்ல அந்த வோல்டேஜ் வந்து டிராப் ஆகுது. So whatever the voltage here will be dropped across this two elements. So V is equal to இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன பை ஓம்ஸ்ல I into R1. ஐங்கிறது இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I அண்ட் இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் I into R2. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இது என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணது. இதை நம்ம எப்ப அப்ளை பண்ணணும், கேவிஎல் எப்ப அப்ளை பண்ணணும்னா ஒரு வோல்டேஜ் இக்குவேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும் போது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல நம்ம அப்ளை பண்ணிக்கணும். கேசிஎல் அப்ளை பண்றதுக்கு பேசிக் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நோட்ல எவ்வளவு கரண்ட் வந்து எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம
பாத்துக்கணும். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கரண்ட்டை வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கரண்ட் அந்த நோடுக்கு என்டர் ஆச்சுதுன்னா பிளஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். அந்த நோடை விட்டு கரண்ட் வெளியில போகுது, லீவ் ஆகுது அப்படின்னா மைனஸ்ன்னு போட்டுக்கணும். அப்புறமா நம்ம அந்த நோடுக்கான கேசிஎல் அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல, அந்த ஈக்குவேஷன் படி நம்ம என்னென்ன கரண்ட்ஸ் என்டர் ஆகுது தட் வில் பி ஈக்குவல் டு வாட் ஆர் த கரண்ட்ஸ் லீவிங் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றது மூலமா நம்ம அந்த நோட் கரண்ட் அண்ட் வோல்டேஜஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேவிஎல் அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லூப் வந்து எடுத்துக்கணும். அந்த லூப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லூப்ல வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் டைரக்ஷன் வந்து அசியூம் பண்ணணும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படின்னா வந்து பிளஸ் வி போடணும். டிராப் ஆகுதுன்னா மைனஸ் போட்டுக்கணும். எப்பவுமே ரெசிஸ்டர்ஸ்ல என்ன ஆகும், வோல்டேஜ் டிராப் ஆகும். சோர்சஸ்ல வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் லூபுக்கு நம்ம கேவிஎல், அதாவது எல்லா வோல்டேஜஸையும் ஆட் பண்ணணும், வேல்யூ 0 அப்படிங்கறத அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த நோட்ல வந்து சிம்பிளா பார்த்தாலே தெரியும், I1 I2 அதாவது 5 ஆம்பியர் 3 ஆம்பியர் கரண்ட்ஸ் என்டர் ஆகுது, 2 ஆம்பியர் கரண்ட் லீவ் ஆகுது. வாட் வில் பி I4? சோ நம்ம டக்குன்னு போட்டுடலாம், 5 plus 3 will be equal to I4 plus 2. அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். அதுல இருந்து what is I4? I4 is 6 ஆம்பியர். இப்போ KVL அப்படின்னு பார்த்துட்டோம்னா 12 வோல்ட் இங்க வோல்டேஜ் ரைஸ், இங்கேயும் என்ன ஆகுது, R1 and R2ல வோல்டேஜ் டிராப் ஆகுது. So 12 volt will be equal to voltage across this resistor என்ன, V is equal to I into R. இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, R ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, நமக்கு I தெரியல, I தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். So I ஃபைண்ட் பண்றதுக்கு தான் நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், KVL வந்து அப்ளை பண்ண போறோம். So 12 volt V, that is 12 volt is equal to I into R1. So I into R1 என்ன 2 plus I into R2, that is R2 is 4 ohm. So இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு IE என்ன அப்படிங்கறது வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். So நோடல் அனாலிசிஸ் பண்ணுவோம், அப்புறம் மெஷ் அனாலிசிஸ் பண்ணுவோம். நோட் அனாலிசிஸ் எப்ப பண்ணுவோம்னா, parallel branches நிறைய இருக்கு அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். நோடல் அனாலிசிஸ்க்கு நமக்கு தேவையான பேஸ் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெஃபரன்ஸ் நோடை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் நோட்ல வோல்டேஜ் 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் நோடுக்கு எல்லாத்துக்கும் வோல்டேஜ் அசைன் பண்ணணும். அந்த நோட்ஸுக்கு V1 V2 எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை நோட்ஸ்க்கு வோல்டேஜ் வந்து அசைன் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம KCL அப்ளை பண்ணணும். அந்த KCL அப்ளை பண்ணி நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டோட்டலா 3 நோட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த நோடு நம்ம ரெஃபரன்ஸ் நோடுன்னு எடுத்துருவோம். அந்த நோட்ல வோல்டேஜ் 0 அசீவ் பண்ணிடுவோம். அப்ப ரிமைனிங் 2 நோட்ஸுக்கு வோல்டேஜ் V1 V2 எழுதுவோம். அந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, செகண்ட் நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2 அப்படின்னு எழுதிட்டு அந்த பர்டிகுலர் நோட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், KCL அப்ளை பண்ணணும். KCL அப்ளை பண்ணும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றது மூலமா நமக்கு V1 வோல்டேஜ் அண்ட் V2 வோல்டேஜ் கிடைச்சிரும். இதுதான் அந்த பேசிக் ஸ்டெப்ஸ். இதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மெஷஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கரண்ட்ஸ் அசைன் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு மெஷுக்கும் KVL அப்ளை பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். இந்த மெஷ் அனாலிசிஸ்க்கு வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ணணும், எப்போ, அதாவது இந்த அப்ரோச் வந்து எப்போ பெட்டரா இருக்கும் அப்படின்னா நிறைய சீரீஸ் லூப்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் நோடல் அனாலிசிஸ் எப்போ பண்ணலாம், மெனி parallel branches இருந்துச்சு அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் பண்ணலாம். அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஓவராலா நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் இந்த வீடியோல, KCLனா என்ன, KVLனா என்ன, நோடல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், மெஷ் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். ரிமைனிங் கண்டென்ட்ஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் வீடியோல மேபி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.